Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கலைஞர் போனு நோ வேல் ரஜினி பாத்தீங்களான்னாரு. நாட்டுக்கு வரேன் அப்படியா? சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை புடிச்சு வச்சிருக்கேன். இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல். வாழ்க்கையில நம்ம நிறைய கடந்துட்டோம். ஆனா இந்த பள்ளி நாட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அனுபவிக்கிறது இருக்கு பாருங்க, சுகமான போதைம்பாங்கல்ல, சுகமான போதை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ANUT மண்டபத்தில் SPK ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1973-74 ஆண்டு பழைய மாணவர்கள் பொன்விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் அந்த ஆண்டில் படித்த நமது நக்கீரன் ஆசிரியர் அவர்கள் கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற பழைய மாணவர்கள் தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி பெருக்கினை வெளிப்படுத்தினர். நக்கீரன் ஆசிரியருடன் படித்தும் அவருடன் பழைய நட்பினை தொடர்ந்தும் இருந்த நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சிரித்து மகிழ்ந்தனர். பழைய நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் சிறந்த இதழ் ஆசிரியருக்காக கலைஞரின் எழுதுகோள் விருது பெற்ற நக்கீரன் ஆசிரியர் அவர்களுக்கு அவருடன் படித்த சக நண்பர்கள் வீரவாள் வழங்கி கௌரவித்தனர். பரிசு பொருட்களையும் வழங்கினர். 50 வருடங்களுக்கு பின் சந்தித்துக் கொண்ட பழைய மாணவர்கள் தங்கள் மனதின் ஆழத்தில் பொதிந்திருந்த மகிழ்ச்சியை அப்போது வெளிப்படுத்தினர். இந்த சந்திப்பின் போது பேசிய நமது நக்கீரன் ஆசிரியர், திருவிழாவிற்கு செல்லும் குழந்தையைப் போல 4 நாட்களாக இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். பழைய கால நினைவுகளை சுமந்து கொண்டு வரும் கூட்டமாக இதை பார்க்கிறோம். அந்த பழைய வாழ்க்கை தற்போது கிடைக்காதா என்று ஏங்குகிறோம். பல விருதுகள் வரும் போகும், ஆனால் இந்த நாள் திரும்பவும் வராது. இந்த நாள் மிகவும் அற்புதமான நாள். அருப்புக்கோட்டையில் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்துமே மனதில் நிழலாடுகிறது. இந்த தொடர்பு ஜென்மத்துக்கும் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்றார். உண்மையிலேங்கிற அந்த வாழ்க்கை இப்ப இருக்காதான்னு நம்ம ஏங்குறோம். அந்த வாழ்க்கை இப்ப கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம். எல்லாரும் ஒவ்வொரு துறையில போயாச்சு. எல்லாருமே அவன் பங்குக்கு அவ சாதிச்சிருக்கோம். எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டேன். எனக்கு ஒரு அழைப்பு அவ அனுப்புனா, சம்பத் அனுப்புனா, நக்கீரன் கோபாலுக்கு ஏதோ பாராட்டு. நான் சொன்னேன், போன முறை இதே சிக்கல் தானே வந்துச்சு. நம்ம டாக்டர் கோட்டு சூட்டு போட்டு வந்தேன், இவன் மாத்திரம் ஏன்டா கோட்டு சூட்டு போட்டு வரான் அப்படின்னு முத்துராஜுக்கு எனக்கும் பிரச்சனையே ஆயிடுச்சு. அப்போ அவன் மாத்திரம் போட்டு வரான், இந்த வாட்டி இவங்க திட்ட மாட்டாங்க எல்லாரும் கேட்டேன். எனக்கு மாத்திரம் இல்லைடா, இது விருது அப்படின்னா, இது விருதுன்னு ஒன்று எங்க பண்ணியிருக்காங்க. என்ன அப்படியா? அப்படியா எங்கள் வீட்டம்மா அப்படியான்னுச்சு. நான் சொன்னேன், எப்பா எவ்வளோ பெரிய விருது, என்னைய கூப்பிட மாட்டாங்கல்ல. ஆக விருது வரும் போங்கிறேன். ஆனால் இந்த நாளை சேர்த்து வச்ச இந்த நண்பர்கள் குழாம் எல்லாருக்குமே தலைவணக்கம். நான் எனக்கு அவன் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஒய்ஃபு, ரெண்டு பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். எனக்கு மூத்தவங்க ஆஸ்திரேலியாவில் எல்லாம் அந்த டெலிகாசி சம்மந்தப்பட்ட எல்லா படிப்பும் படிச்சுட்டு இப்போ G5ல ஒரு வீரப்பன் பற்றிய டாக்குமெண்ட் வந்திருக்கும். G5ல ஊஸ் முனுசாமி வீரப்பன் ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட் ப்ரொடியூசர் என் பிள்ளை தான், கிரியேட்டிவ் டைரக்டர் என் பிள்ளை தான். இன்னைக்கு உலக அளவுக்கு அது நல்ல பேராக போயிருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க, உதயநிதி பேசிட்டு இருக்காரு. 2 பையங்க, நாங்கள் கூட்டு குடும்பம். தம்பியோட மூத்த பையன் யூடியூப் ஆன்லைன் எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. தம்பியோட 2வது பையன் TCSல ஒர்க் பண்ணுறாரு. அதாவது சென்னையிலேருந்து போகிறோம், அருப்போட்லேருந்து போகிறேன். நான் நக்கீரன் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்திலே போகவே இல்லை. போன இடத்துல நக்கீரன் மாட்டுச்சு. நக்கீரன் மாற்ற பிறகு நக்கீரனை வாடுறது கஷ்டப்படுறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் அதன் மூலமாக இப்போ நண்பர்களாக சொன்னாங்கல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். உதாரணத்துக்கு எங்கள் பாண்டி பையன் இறந்துட்டான்.
பாண்டி கதறான், அப்படியே பாடி அங்கே இருக்கு, கொண்டு வர முடியாது, எப்படாங்கிறான். ஆனால் கான்சன்ட்ரேட்டில் பேசி 20 மணி நேரத்தில் அந்த பாடியை கொண்டு வந்தேன். ஆக நம்மளால் முடிகிற அளவுக்கு சில விஷயத்தை நம்ம செய்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு 37 வருஷம் ஆச்சு. 37 வருஷமாக நம்ம கொடுத்த விலை ஜாஸ்தி. இப்பயும் இந்த நண்பர்களும் வந்திருக்காங்க, இது பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்தாங்க. நேற்று எல்லாருமே அவங்க சீனியர்கிட்ட பேசினேன். அண்ணே நாங்கள் எல்லாருமே 50 ஆண்டு கொண்டாட போகிறோம். அண்ணே அப்படியா? நாங்கள் 50 ஆண்டு கோல்டன் ஜூப்ளி, நாங்கள் பள்ளியில் படித்த SLC டீம் எல்லாருமே வரப்போகிறாங்க, 75 பேர் வரப்போகிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம், நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொன்ன பிறகு தான் எல்லாரும் அனுப்புனாங்க. ஆக இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். மேலும் அங்கிருந்தவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக நக்கீரன் ஆசிரியர் அவர்கள் கொடுத்த பதில்கள் பின்வருமாறு. வணக்கம், நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபால் வர்றதுக்கு முன்னாடியே நான் இயற்பியர், எனக்கு ராஜகோபால். இது அருப்புக்கோட்டை. இந்த அருப்புக்கோட்டையில் படித்த பள்ளி SPK ஆண்கள் உயர்நிலை பள்ளி. அதில் 73, 74 நான் 73, 74 11th ஸ்டாண்டர்ட் படித்தோம் நாங்கள். அதாவது இப்போ அந்த 11th ஸ்டாண்டர்ட் முடித்து 50 வருஷம் கோல்டன் ஜூப்ளி இன்னைக்கு கொண்டாடுறோம். எங்களோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 70-75 பேர் இன்னைக்கு இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 75 பேரையும் நெல்மணியில் இருக்கிறவங்கள அப்படியே ஒவ்வொரு ஆளாக சேர்த்து 75 பேரும் எல்லாருமே ஒரே ஊரில் இல்லை, எல்லாருமே தூரதேசத்தில் இருக்காங்க, எல்லாருமே வேறு மாவட்டங்களில் இருக்காங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒன்று கூடி இந்த பொன்விழா ஆண்டில் சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடுற தினமாக இதை நாங்கள் பார்க்குறோம். வாழ்க்கையில் நம்ம நிறைய கடந்து வந்துட்டோம். ஆனால் இந்த பள்ளி நாட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பள்ளி நாள் எல்லாருக்குமே இவ்வளவு இன்பமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா பல படங்கள் வந்துருச்சு. ஆனால் அனுபவிக்கிறது இருக்கு பாருங்க, நம்ம அனுபவிச்சு அதுலேயும் அந்த நாட்களில் நாம் என்னுடைய தோழர்களை, என்னுடைய நண்பர்களை நாங்கள் எப்படி அழைச்சோமோ. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான், சவுந்தன் இருக்கான், அவன் பெரிய மெரைன் இன்ஜினியராக இருப்பான். சம்பத்தன் இருக்கான், அவன் பெரிய வெட்டினரி டாக்டர், பெரிய மருத்துவமனை வச்சிருக்கான். முத்துராஜன் ஒருத்தர் இருக்கான், அதாவது பெரிய பெரிய பதவியில் பெரிய படிப்பு படித்து மிகப்பெரிய அளவில் அந்தஸ்தா இருக்கிறவன். எல்லாருமே தான் அந்தஸ்தை மறந்து ஒரே நிலையில் ஒரே கோட்டில் எல்லாருமே இந்த நாளை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அது ஒரு சுகமான போதைம்பாங்கல்ல, சுகமான போதை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள். அந்த பள்ளி நாட்களில் நமக்கு எந்த பேர்டன் இல்லாமல், எந்த கஷ்டம் இல்லாமல், படிப்பு மாத்திரம் தானே. அது எங்களில் பாதி பேர் நல்லா படிக்கிறவர் இருப்பான், பாதி பேர் படிப்பை தாண்ட முடியாதவர் இருப்பான், படிப்பே வராதவர் இருப்பான். ஆனால் எல்லாருமே ஒரே கோடில் நிற்போம், எல்லாருமே ஒரே கோடு. எல்லாருமே சாயந்தரம் ஆனால் தோல் மேலே கை போட்டு அவன் விளையாட போகிறது, நான் பேசிக்கல நான் ஒரு ஹாக்கி பிளேயர், என் கூட இருக்கிறோம் அத்தனை பேர். அதில் முக்கியமான ஹாக்கி பிளேயர்லாம் இதில் டீமில் இருப்பான். அந்த நாட்களை இன்னைக்கு மறுபடியும் நினைவு கூற ஒரு நாளாகுன்னா என்னுடைய நண்பர்கள், ஏன்னா இதில் என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது, நான் கலந்துக்கிட்டேன் அவ்வளோதான். ஆனால் என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த நெல்லிக்காய் ஒன்று சேர்க்கறதுங்கிற பெரிய விஷயம். அந்த நெல்லிக்காய் ஒன்று சேர்த்து அதை ஒரே கூடையில் அடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதை எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். எல்லாருமே மனந்திறந்து அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தேன், எப்படி வந்தேன், எனக்கு எத்தனை பிள்ளைகள், எப்படி என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்றினேன், இதை எல்லாருமே அவன் பயந்துக்கிறான், அவன் கஷ்டத்தை பயந்துக்கிறான், அவன் நல்லது பகிர்ந்துக்கிறான். இந்த நாள் உண்மையிலே வாழ்க்கையில் இது எல்லாருக்கும் ஒன்று கூடி வராது, எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் எங்களுக்கு சேர்ந்த நட்பு குழாம், எங்களுக்கு சேர்ந்த நண்பர் குழாம் மாதிரி யாருக்கும் இருக்காதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் டாக்டர், இன்ஜினியர். ஆமாம், நீங்கள் எதுவாக நினைச்சிருக்கீங்க? சத்தியமாக நான் எதுவும் இல்லை. நான் உண்மையிலே ஒரு பேசிக்கலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட். என்னை எல்லாருக்கும், என் பையங்க எல்லாருக்குமே தெரியும். என்னை கொக்குன்னு கூப்பிடுவாங்க. கொக்கு பிள்ளை நீ எப்படா இப்படி ஆனேன்னு கேட்பான். ஆனால் ஸ்கூல்ல எல்லாரும் வாத்தியார் கேட்பாங்க தெரியுமா, நீ என்னவா ஆக போகிறாய் அப்படின்னு.
என்ன ஆக போகிறது. அப்போ நான் நினைச்சேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு. ஆனால் பிகாம் படித்தோம். பிகாம் படித்த உடனே பேங்க்கில் வேலைன்னாங்க. பிகாம் படித்தவனுக்கெல்லாம் பேங்க் வேலையில் கொடுத்தா இப்போ தெருவாக பேங்க் வைக்கணும். அப்போ பேங்க் வேலை இல்லை. அப்போ ஒரு அரிசி கடை, அப்புறம் சென்னையில் போய் வேறு வழி இல்லாமல் நக்கீரன் ஆரஞ்ச பிறகு நக்கீரனை பார்க்கும். ஆனால் அந்த என்னதான் நக்கீரன் இது மாதிரி போனாலும் இன்னைக்கு எனக்கு பெரிய உயரிய விருது தான் கலைஞருடைய எழுதுகோள் விருது. ஆனால் அந்த விருதை விட நான் இன்னைக்கு பெரிய விருதாக நினைக்கிறது என் பையங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்க இதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் காலை உணவு அருப்புக்கோட்டைன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. நம்மெல்லாம் நான் சென்னைக்கு போயிட்டேன், ஒவ்வொருத்தரும் சென்னைக்கு போயாச்சு. அருப்புக்கோட்டைக்கு வந்தால் அந்த சாப்பாடு ஒன்று நினச்சிட்டே வரும். நம்ம சோறுங்கிறது சோறே விஷயம் இல்லை, ஆனால் சோறு ஒரு ஸ்பெஷல். நான் நினச்சிட்டே வந்தேன், ரத்த பொரியல் போடுவாங்களா அப்படின்னு. காலையில் பார்த்தா ரத்த பொரியலோட அப்படி கமன்னு ஒரு முட்டை தோசை. வாழ்க்கையில் இதை நம்ம வீட்டில் கூட செய்ய மாட்டாங்க. கேப்டா இப்போ கூட இந்த பேட்டியை பார்த்தா எங்கள் வீட்டுமா கேட்கும், ஏங்க நாங்கள் சீக்கிரமா அருப்புக்கோட்டை டேஸ்ட் வராதுல்ல. இப்போ இந்த டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் ஆகி போச்சு பாருங்க. அதே மாதிரி இப்போ மத்தியானம் மணக்க சீரக சம்பால பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி. நான் சத்தியமா இப்போ 4 கண்டெய்னர் எடுத்து கொடுத்தேன்ல, வீட்டுக்கு பார்சல் ஃப்ளைட்டில் கொண்டு வரேன். அருப்புக்கோட்டை பிரியாணி எங்கடா கிடைக்கும்? நினைச்சா அருப்புக்கோட்டை பிரியாணி சாப்பிட்றதுக்கு நம்ம வளமா இருக்கும். ஆனால் நம்மோடு வாழ்ந்த, நம்மோடு பகிர்ந்துக்கிட்ட நண்பர்களோடு உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ருசிச்சு வாய் ருசிக்கு சாப்பிட்றதுக்குல நிறைஞ்சு உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம மனசு நிறைஞ்சு இருக்கிறதுங்கிறது இந்த நாளுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்காக மெனக்கட்டு இத்தனை பத்திரிகையாளர்கள், இத்தனை செய்தியாளர்கள், இத்தனை டிவிக்காரங்க எல்லாருமே வந்து இதை நீங்கள் பெருமைப்படுத்துறதுக்கு நன்றி. ஆமாம், இப்போதான் இன்னைக்கு திட்டம் போட்டிருக்காங்க எல்லாரும். அடுத்ததுல ஃபேமிலியாக சந்திக்கணும்னு ஒரு வேளை பேசுவாங்க. நான் இன்னும் பேசலை. ஃபேமிலி மற்ற இதை கண்டினியூ பண்ணுங்கிறத அதை முடிவு எடுத்துருக்காங்க. நிச்சயமா சொல்றேன். ஆமா, யாராவது அதாவது ரஜினி ஒரு கையம் கூட வர என்ன ரஜினி தயாராயிட்டார், காடியெல்லாம் ஓட்டி. ஓகேவா? ஆமா ஓகேவா? கலைஞர் போனு ரஜினி பார்த்தீங்களான்னாரு. என்னென்ன இல்லை ஏதோ காட்டுக்கு வரேன்னா அப்படியா? அவர் சிரிக்கிறார். ஏன்னா சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை பிடிச்சி வச்சிருக்கேன், இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல். ஏன்னா அவருக்கும் கந்தல், எனக்கு கந்தல்ல. 2 சூப்பர் ஸ்டார் மாட்டிக்கிறது வேலை. ஆனா கலைஞரும் போய் சொல்லி ஆகணும். யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும், நீ யாரை கேட்டு நீ கூட்டு போனேன்னு வரும். நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துருக்க முடியாது, அன்னைக்கு அது நடந்திருந்ததுதான். அப்ப நீங்களே சமாளிக்கினார் யாரு? கலைஞர் ரஜினி. கோபால் நம்ம ரெடி, அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவர் எப்பயுமே பெங்களூர் டிராவல் போனா அந்த இமயமலை போனால் ஒரு பேக் ஒன்று வச்சுப்பாரு. அதெல்லாம் ரெடி பண்ணி கோபால் ரெடி காடி ஓகே அப்படின்னு நான் சிரிச்சேன். கோபால் என்ன நல்லா இல்லையா? ஏன் என்னங்க நீங்க, நான் போயிட்டு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு அப்படி டேக்கா கொடுத்து போயிட்டேன். இல்ல காடுங்கிறதுன நாம நினைச்சு போறதில்லை, நாம நினைக்கிறோம். ஆனா அவன்கிட்ட இருந்து அழைப்பு இருக்கணும்ல, அவன் உங்களை ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கலன்னா கதை கந்தல். அவன் கொஞ்சம் சின்ன சந்தேகம் தான் முடிஞ்சு கதை. அப்படி நிறைய பேரை கொண்டிருக்கான், அதை தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம். நீ நல்லா பாருங்க, 30 வருஷம் ஆச்சு நான் வீரப்பனை பார்த்து. 30 வருஷம் கழிச்சு நீ பேச போடுறோமே எத்தனையோ, அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நான் வெளியே கொண்டு வந்து, எத்தனை சம்பவங்கள் நம்ம நக்கீரன் வெளிப்படுத்தாத சம்பவங்கள்ங்கிறத நீங்க விரல் விட்டு தான் எண்ண முடியும். அப்ப எல்லாமே நான் போட்டிக்காக சொல்றேன். நாங்க தொட்டா இப்ப உதாரணம் தான் இவன் இப்படித்தாண்டா சுட்டாங்கிறத நம்ம படத்தோட வெளியே கொண்டு சாத்தாங்கணும். எல்லாரும் நெஞ்சு வலிச்சதுன்னா அப்ப இருக்கிற முதல்வர் முடிச்சிட்டாரு, நெஞ்சு வெளியில செத்தாருன்னு. நாம தான் ஜெயில் மனுவில் வெளுத்து வெளியே போட்டோம். இன்னைக்கு என் மக்களோட நான் நின்று கொண்டாடுறதுக்கு அது ஒரு காரணம் தான்.
நீங்க கூட்டு போற சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஏமாட்டம் இல்ல, முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னேன் அது ரிஸ்க்குங்க. அது நீங்க அவரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா ராஜ்குமார் அவருக்கு ராஜ்குமாரை காப்பாற்றணுங்கிற அந்த இது இருந்தது. அவருக்கு புரிய வச்சேன். சார் என்ன கோச்சுக்காங்க, நான் சொல்லாம போயிட்டேன், ஆனா இதுதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பேர் சம்பத்குமார். நாங்கள் கருப்புக்கோட்டை எஸ்பிகே ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் SSLC 1973-74 ஆண்டு படித்தோம். அந்த மாணவர்கள் 50 ஆண்டுகள் கழித்து இன்று இந்த AMUT மஹாலில் சந்திச்சிருக்கோம். எங்கள் மாணவர்களில் இன்று 65 பேர் இந்த சந்திப்பில் கலந்துருக்காங்க. பொன்விழா ஆண்டு சந்திப்பில் கலந்துருக்காங்க. இது 2வது சந்திப்பு. இதில் முக்கியத்துவம் என்னன்னா, இன்று எங்களோடு படித்த மாணவர்களில் ஒருவரான நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு மிக சிறப்பித்திருக்காங்க. நக்கீரன் கோபால் இப்ப அவருக்கு சிறந்த இதழவியல் அவருக்கான கலைஞர் எழுதுகோள் விருது கிடைத்ததுனால அவரை பாராட்டும் முகமாக இன்றெல்லாம் அவருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தியிருக்கோம். அதுவே இன்னைக்கு நடக்கிற இந்த பொன்விழா சந்திப்பினுடைய நிகழ்ச்சியாக அதுக்கு நாங்கள் எல்லாரும் எங்கள் மாணவர்களிடம் ஒன்று சேர்ந்து பாராட்டுறோம். நக்கீரன் கோபால் எங்களுக்கு கிடைத்த ஒரு சாதாரண மாணவனாக பல கஷ்டங்களை எடுத்து அவருடைய ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நாங்கள் நண்பனாக நாங்கள் எல்லோரும் இருந்திருக்கோம். ஸோ இந்த நாளிலே அவர் எங்களோடு கலந்து எங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தி எல்லோரையும் பலவிதமான மாணவர்கள் இருந்திருக்கோம். பல மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், நிறைய பெரிய போஸ்டில் இருந்தவங்க எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர் எல்லோரையும் ஒன்றிணைத்து இங்கே உள்ளூரிலேயும் நிறைய பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரையும் அரவணைத்து இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. எல்லோருடைய மனநிலையும் மிக நன்றாக இருக்கிறது. எல்லோரும் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கை அப்படி மாதிரி வரும் சார். படம் அப்படியே வந்துடும் சார். சயின்ஸ் படம் ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும் சார். நான் அப்பயே நான் இருக்கேன், இல்லை பெரிய ஆள் ஆகிருக்கேன், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிருக்கேன் சொல்லுவேன் சார். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு மன திருப்தியாக இருந்துச்சு சார். மன திருப்தி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.